எல்லாம் இந்த மே மாதம் வெய்ய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வடாகம் போடுவாங்க. வத்தல்லாம் போடலாம், என்னென்ன வத்தல் போடலாம், எது எதை வடாகம் போட்டு காய வைக்கலான்னு பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மே மாதம் வந்தாலே நமக்கு பஞ்சகவ்ய விளக்கு தான். டக்குன்னு பஞ்சகவ்யத்தை எடுத்து சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு செஞ்சு வச்சு அழகாக அட்டைப்பெட்டியில் அடுக்கி வச்சுக்குவேன். இதுதான் என்னுடைய மே மாதம் நான் பண்ணுற வடாகம். அருமையாக நான் விளக்கேற்றுறதுக்கு இதை நான் எடுத்து வச்சுப்பேன். அந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு ஒரு இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் உடையாமல் எடுத்து வச்சுக்கேன். 2 நாளில் காஞ்சிரும். இந்த பெங்களூர் வெயிலில் இன்னும் ஒரு 3 நாள் சேர்த்துக்கோங்க. வந்து எருவாட்டி தெளிவாக இருக்கணும். எப்படின்னா நம்ம கோசாலையில் போய் எருவாட்டி வாங்கிட்டு வரணும். அப்படின்னா நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது அங்கே வந்து தேவஸ்தானத்தை நான் எருவாட்டி வாங்கிப்பேன். ஏன்னா கோசாலையில் எடுக்கிற சாணமோ இல்லை அங்கே அந்த சாணத்தை நம்ம தட்டி காய வச்சு இந்த மாதிரியும் எடுத்து நம்ம பண்ணலாம். இல்லைனா பச்சையாக பண்ணலாம். நான் காஞ்சி அதை வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். இதுக்கு என்ன தெரியுமா வேணும், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. சேர்க்குறதுக்கு வாசனைக்கு எருவாட்டி நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சையை எடுத்தால் பச்சையை சேர்த்துக்கோங்க. கோசாலையில் போய் எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தெளிவான உணவு கொடுப்பாங்க, தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் பஞ்சகவ்யன்னா 5 பொருள் சேர்க்கணும். நம்ம எருவாட்டி சேர்த்துட்டோம், மாசாணம், அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துட்டோம், அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டோம், அதுக்கப்புறம் நெய், நல்ல பசு நெய் சேர்த்துங்க. இல்லை வீட்லேயே கூட நீங்கள் வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோமியம் வந்து நீங்கள் கோசாலையில் அவங்ககிட்ட கேட்டால் கொடுப்பாங்க. அந்த கோமியம் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி பிசையுங்க. ஏன்னா காஞ்சி போனது உங்களுக்கு எடுத்து நான் பிசைய சொல்கிறேன்னா உங்களுக்கு எருவாட்டி அது உள்ளே நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். விளக்க எடுத்து நீங்கள் பச்சையாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஊற்றும் போதே ரொம்ப லிக்விடாக வந்துடும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். நிறைய நம்ம வந்து தயிர் சேர்க்க முடியாது, பால் சேர்க்க முடியாது, நெய் சேர்க்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் இன்னும் வாசனைக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க, ஜவ்வா சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதல் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பழைய அகல் விளக்கு எடுத்துங்க, சைஸ் வாரே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அழகாக அது உள்ளே அப்படி வச்சு அப்படியே நீங்கள் ஏன்னா நம்ம நெய் தடை வைக்கும்போது அப்படியே வந்து உங்களுக்கு டக்குன்னு வெளியில் வந்துடும் இல்லையா? எண்ணெய் ஒட்டி இருக்கிறதுனால காஞ்ச உடனே வெளியே வந்து அதுக்கு நெய் தடவை இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் இல்லையா? நீங்கள் இப்படியே சில சமயம் எடுக்காமல் ஒரு சில விளக்கை வந்து அகல் விளக்குலேருந்து எடுக்காமல் இந்த பஞ்சகவ்யத்தை அப்படியே கூட நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், இழுப்பெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். வருஷம் ஃபுல்லாக எனக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு நான் நல்ல நாளெல்லாம் ஏற்றுவேங்க. நான் எவ்வளோ விசேஷம் வரும் எல்லாத்துக்கும் அதை ஏற்றுவேன். 2 நாளில் உங்களுக்கு காஞ்சிரும். நான் போடுற வடாகம் நான் வந்து என்னுடைய மே மாதம் நான் போடுற வடாகம் இந்த பஞ்சகவ்யம் தான். பஞ்சகவ்யம் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து கோவிட் டயத்துலலாம் வீட்டில் வந்து பஞ்சகவ்யம் தெளிக்க சொல்லுவாங்க, சாம்பிராணி போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். இதை போட்ட உடனே பணம் வரும், உடனே அது வரும் இது வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வீட்டுக்கும் நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். அதுதாங்க இந்த மாதிரி முறத்தில் வச்சு நீங்கள் சைஸ் வாரியாக பண்ணி வீட்டில் வச்சு நீங்கள் அழகாக ஏற்றுக்குங்க. மே மாதம் வடாகத்துக்கு வயிற்றுக்குள்ளே போடுற வடாகத்துக்கு ரெடி பண்ணாதீங்க. நம்ம மனசுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல விஷயத்துக்கு பஞ்சகவ்யம் நீங்களே தயார் பண்ணுங்கள்.